ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தார்கள். சொன்னார்கள், இப்படியே என்ற உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்கவிருக்கின்ற கபரை எனக்கு காட்டுங்கள். மரண படுக்கையில மையவாடியை கூட்டு போயிட்டு என்ன அடக்கவிருக்கின்ற என்ற கபரை காட்டுங்கன்னு சொன்னார். சுமந்து சென்றார்கள். அந்த கபரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள். பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. ஹலக அன்னி சுல்தானியா, நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன். ஆனால் அங்க தலைவர் கதை கதைக்கலாம், அந்த இடத்துல என்ற அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள், இப்பொழுது இருளாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிதான் ஆகணும். இது போல நீங்கள் வாழுகின்றீர்கள். ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான்